அன்பினர்களே, ஓமான் கடல் பரப்பில் இந்திய கொடியுடன் கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளாக்கி கடலில் மூழ்கி இருக்கின்றது. பணியாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒமானிய கடற்படையால். ஓமான் நாட்டின் கடற்பரப்பில் பயணித்துக் கொண்டிருந்த இந்திய கொடி ஏந்திய கப்பல், சரக்கு கப்பல் ஒன்று எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளாக்கி கடலில் மூழ்கியதாக சொல்லப்பட்டாலும் அது ஒரு ட்ரோன் தாக்குதலாக இருக்கலாம் என்றும், அதிகாலை 3:30 மணி நேர தாக்குதல் என்பதால் யார் செய்தார்கள் என்று கேள்வி எழுந்துள்ள நிலையில் இங்கு சொல்லப்படுகின்ற தகவல், கப்பல் தொழில்நுட்ப கோளாறு அல்லது தட்பவெப்பநிலை காரணமாக நீரில் மூழ்கி தொடங்கியது என்று சொல்லப்படுகிறது. இது சோமாலியாவிலிருந்து அரபு தேசங்களுக்கு ஆடுகளை உணவுக்காக கால்நடைகளை சுமந்து வந்த கப்பலாகத்தான் சொல்லப்படுகின்றது. அது சில வேளை இந்த தாக்குதலை இஸ்ரேல் தாக்கிவிட்டு ஈரான் மீதும் பழியை போடலாம். அவனுடைய தில்லாடலங்கடி வேலை தெரியும் தானே. அதிகாலை 3:30 மணி என்கின்ற போது யாரும் கண்டிராத நேரம் என்பதால் இந்த ட்ரோன் தாக்குதலை இஸ்ரேல் செய்துவிட்டு ஈரானின் தலை மேல் பழியையும் போட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது. கப்பல் மூழ்க தொடங்கியதுடன் அதில் இருந்த பணியாளர்கள் அனைவரும் துரிதமாக செயல்பட்டு அபாய சமிச்சைகளை அனுப்பினர். ஓமான் கடலோர காவல் படை மற்றும் அருகில் இருந்த பிற கப்பல்களின் உதவியுடன் அனைத்து பணியாளர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். மீட்கப்பட்ட பணியாளருக்கு தேவையான முதலுதவி மற்றும் மருத்துவ வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்கள் அனைவரும் தற்போது பாதுகாப்பான இடத்தில் உள்ளனர். ஓமான் கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான கப்பலின் பெயர் ஹாஜி அலி. பாருங்களேன், இறைச்சி ஏற்றுறதுக்கெல்லாம் முஸ்லிம் கம்பெனி, கப்பலுக்கெல்லாம் முஸ்லிம் பேரு, எதுக்குற முஸ்லிம் இந்தியன் நாய்க்கிளையெல்லாம். இது மரத்தினாலான ஒரு சிறிய சரக்கு கப்பல் என்று சொல்லப்படுது. இந்த கப்பல் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தது. அதாவது தேவ்பூமி துவாரகா மாவட்டம் சாலையா துறைமுகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சோமாலியாவிலிருந்து கால்நடைகள் ஏற்றிக்கொண்டு ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷார்ஜா நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்திருக்கின்றது. புதன்கிழமை அதிகாலை 3:30 மணி அளவில் ஆளில்லா விமானம், ட்ரோன்ஸ் அல்லது ஏவுகணை மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலால் கப்பலில் தீப்பிடித்த பின்னர் அது கடலில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. கப்பலில் இருந்த 14 பணியாளர்களும் அனைவர்களும் இந்தியர்கள். ஓமான் கடலோர காவல் படையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டு ஓமானில் உள்ள திபா துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இந்திய வெளியுறவு அமைச்சகம் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதலை யார் நடத்தியது என்பது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் வரவில்லை, யாரும் பொறுப்பேற்கவில்லை. இருப்பினும் இது தொடர்பான முக்கிய தகவல்களாக நாம் பார்க்கின்ற போது, மே 13 அன்று அதிகாலை 3:30 மணி அளவில் அடையாளம் தெரியாத வெடிபொருட்கள், அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் ஆப்ஜெக்ட் தான் சொல்றாங்க, கப்பலை தாக்கியது. இது ட்ரோன்ஸ் அல்லது ஏவுகணை தாக்குதலாக இருக்கலாம்னு சந்தேகம் கொள்றாங்க. இந்திய வெளியுறவு அமைச்சகம் இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாத அன்அக்செப்டபிள் என்று சொல்றாங்க இல்லையா, கண்டிக்கத்தக்கது என்றும், ஆனால் தனது அறிக்கையில் எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டின் பெயரையோ அல்லது அமைப்பின் பெயரோ குறிப்பிடவில்லை. அங்கதான் நிற்கிறான் இந்திய சந்திரன். அது அநேகமாக இஸ்ராயல்ல தில்லாலங்கடி வேலையா இருக்கலாம். ஹாமுஸ் நீரிணை அருகே நிலவும் ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த பகுதியில் வணிக கப்பல்கள் தொடர்ந்து இலக்கு வைக்கப்படுவது கவலை அளிப்பதாக இந்தியா ஒரு கவலையை தெரிவித்திருக்கிறது. கடந்த ஒரு வாரத்தினுள் குஜராத்தை சேர்ந்த ஒரு கப்பல் இப்பகுதியில் விபத்துக்குள்ளாவது இதுவே 2வது முறையாகும் என்றும், இதற்கு முன் அல் ஃபைஸ் நூர் சுலைமான் பாருங்களேன், எல்லா கப்பல்ல பேரு முஸ்லீம் பேர் தான், எதுக்குறதெல்லாம் முஸ்லீமை தான், திங்குறதெல்லாம் இறைச்சி, ஏத்துறதெல்லாம் இறைச்சி, எதுக்குற முஸ்லீமே, என்னோட கன்றாவிடா தேய்களா. அப்ப அங்கனையா என்னையா அல் வாய்ஸ் நூர் சுலைமான் 1 என்ற கப்பலும் இப்பகுதியில் மூழ்கியது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஓமான் நாட்டு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் இது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்துக்குள்ளான கப்பலில் 4000க்கும் மேற்பட்ட கால்நடைகள், ஆடு
சுமந்து சென்றது என்பதும், தாக்குதலால் ஏற்பட்ட தீ விபத்து கப்பல் மூழ்க காரணம் என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. சோமாலியாவில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமான் போன்ற நாடுகளுக்கு அதிக அளவில் ஆடுகளை ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த சம்பவம் குறித்த தகவலாக கப்பல் தாக்கப்பட்டதில் ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் கடலில் மூழ்கியதன் காரணமாக அதில் இருந்த அனைத்து ஆடுகளும் கடலில் மூழ்கி உயிரிழந்தன. அடக்கந்தானிகளா! அரபு நாடுகளில் இறைச்சி தேவைக்காக சோமாலியாவிலிருந்து இவ்வாறான சிறிய மரக்கப்பல்கள் மூலம் ஆடுகள் கொண்டு செல்லப்படுவது வழக்கம். இந்திய கப்பல் போக்கு டிரான்ஸ்போர்ட் தானே, அவங்களோட கொமர்சியல் ஷிப் தானே. சோமாலியாவில் போய் ஆடுகளை குறைந்த விலைக்கு, சோமாலியா அந்த கருப்பர், அந்த சோமாலியா கருப்பர் தான் அவங்க, அந்த நாட்டுக்குள்ள போய் சில ஏஜென்ட்கள் இருப்பாங்க, மிக குறைந்த எளிய சின்ன சின்ன கணக்குகளுக்கு ஆடுகளை மொத்தமா எடுத்து ஏத்தி, இதையும் ஒரு இந்திய கம்பெனியா செய்யுது. அது வேறு தகவல், செய்தி கூடிடும். ஏத்தி சவுதியை கொண்டு கூடிய விலைக்கு இருக்கிற அரபு தேசங்களுக்கு எப்படி பொழப்பு. எனவே இந்த விபத்தில் உயிரிழந்த கால்நடைகள் என்பது பெரும்பாலும் ஆடுகளையே குறிக்கிறது. பணியாளர்கள் 14 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்ட போதிலும் இந்த விலங்குகளை மீட்க முடியவில்லை. ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றி பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் பிராந்திய கடல் பகுதியில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து ஓமான் கடற்கரையில் இந்திய கொடி கொண்ட படகு ஒன்று மூழ்கியதை இந்திய அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். 14 பணியாளர்களும் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் இந்தியா தெரிவித்திருக்கின்றது. சோமாலியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சென்று கொண்டிருந்த இந்திய கொடியை ஏற்றி, அதாவது இந்திய கொடியுடன் பாய்மர கப்பலான ஹாஜி அலி நேற்று ஒமான் கடற்கரையில் தாக்குதலுக்குள்ளானதாகவும் இந்தியா தெரிவித்திருக்கின்றது. இந்தியாவின் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் மூத்த அதிகாரியான நுகேஷ் மங்கள் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இயந்திரமாக்கப்பட்ட அந்த மரத்திலான கப்பல் ஓமான் கடல் பகுதியில் இந்த தாக்குதலை எதிர்கொண்டதாக கூறியிருக்கின்றார். இந்த தாக்குதலால் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாகவே கப்பல் நீரில் மூழ்கி இருக்கின்றதாகவும், பணியாளர்களை தவிர எதுவும் காப்பாற்ற முடியவில்லை என்றும் இந்தியா உத்தியோகபூர்வமாக இன்று வெள்ளிக்கிழமை தெரிவித்திருக்கிறது. வணிக கப்பல்கள் மற்றும் பொதுமக்களான மாலுமிகள் தொடர்ந்து குறிவைக்கப்படுவதை புதுடெல்லி கண்டிப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. வணிக கப்பல்களை குறிவைப்பதும் அப்பாவி பொதுமக்களான மாலுமிகளுக்கு ஆபத்தை விளைவிப்பதும் அல்லது கப்பல் மற்றும் வர்த்தக சுதந்திரத்துக்கு தடையாக இருப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் இந்தியா கூறியிருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு முந்தைய 72 மணி நேரத்தில் இந்திய கப்பல்கள் அல்லது மாலுமிகள் சம்பந்தப்பட்ட வேறு எந்த சம்பவங்களும் பதிவாகவில்லை என்றும் திரு மங்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஐக்கிய அரபு அமீரக கடற்பரப்பில் தனிக்கப்பல் பறிமுதல் செய்யப்பட்ட தகவலும் இருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரக கடற்பரப்பில் அங்கீகரிக்கப்படாத நபர்களால் ஒரு தனிக்கப்பல் பறிமுதல் செய்யப்பட்டு ஈரானிய கடல் எல்லை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் நேற்று தெரிவித்த நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. UK MTO அறிக்கையின்படி, அதான் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக அமைப்பு இருக்கு இல்லையா, UK MTO அறிக்கையின்படி புஜேராவிற்கு வடகிழக்கே சுமார் 38 கடல் மைல் தொலைவில் நங்கூரம் விட்டிருந்த போது கப்பல் கைப்பற்றப்பட்டதாகவும் அது தற்போது ஈரானிய கடல் பகுதிக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் கப்பல் நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதல்கள் பாரசீக வளைகுடாவையும் ஓமான் வளைகுடாவையும் இணைக்கும் மூலோபாய நீர்வழியான ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றி பதிலடி தாக்குதல்களையும் இடையூறுகளையும் தூண்டியிருந்து இப்பகுதியில் பதட்டம் அதிகமாகவே இருந்து வருகிறது. ஒரு நிலையற்ற போர் நிறுத்தத்துக்கு மத்தியில் ஏப்ரல் 13 முதல் ஜலசந்தியில் ஈரானிய கடல் போக்குவரத்தை குறிவைத்து வாஷிங்டன் கடற்படை கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியுள்ளது. பிப்ரவரி 28 அன்று போர் தொடங்கியிலிருந்து ஆசிய நாடுகளை சேர்ந்த குறைந்த 27 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் அல்லது காணாமல் போகின்றனர் என்றும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. ஆக இன்னும் ஹார்முஸ் ஜலசந்தியில் தொடர்ச்சியான பதட்டம் நிலவி வருகின்ற நிலையில் ஈரானுக்கு அறிவிக்கப்படாமல் செல்லும் கப்பல்கள் தாக்குதலுக்குள்ளாவதும் அடிக்கடி நடக்கும் ஒரு நிகழ்வு தான். ஆனாலும் இந்த கப்பல்கள் ஈரானுக்கு அறிவித்துட்டு சென்றால் ஈரான் காப்பாற்றி கொடுக்கும் ஈரான் பலமுறை சொல்லியும் கேட்காம அடங்காம போறாங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்,
ஆனா இவங்களை பத்தி கவலைப்படல, கப்பலையும் பத்தி. அந்த 400 ஆடு இல்லையா காப்பாரமா போட்டு. பார்க்கலாம் மற்றொரு செய்தி. நன்றி நேயர்களே. வணக்கம். நம்ம புதிய அப்டேட்டும் அதிரடி செய்திகளும் உடனுக்குடன் பெற இப்பவே நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றது எப்படி? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. நேரடியா சேனலுக்கே போயிடலாம். அதுக்கு பிறகு ஃபாலோ பட்டனை கிளிக் செய்யுங்க. முக்கியமா பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம புதிய வீடியோஸ் உடனே உங்களுக்கே வரும். லேட்டஸ்ட் நியூஸ், வைரல் அப்டேட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் பெற இப்பவே ஃபாலோ பண்ணுங்க சன்ரைஸ் இந்தியா டிவி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.